ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட்ல இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லிட்டு டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான இதில் ஒன் ஆஃப் த இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்ல வரதான் கைஸ் கொஸ்டின்லயே வரும். ஸோ அதனால எந்த ஒரு இதுவும் இருக்காது. மொத்தமாக நீங்க பண்ண போற கால்குலேஷன்ஸ் வந்து மொத்தமா இந்த ஏ அண்ட் பி காலமும் அதுக்கப்புறம் டி அண்ட் இ காலம் தான். மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்க எதுவும் வரி பண்ணிக்க வேணாம். இப்போ ஃபேர் ரெண்டல் வேல்யூ முனிசிபல் வேல்யூ இது ரெண்டுத்துல எது ஹையரா இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 30,000 இது 20,000னா விச் எவர் இஸ் ஹையர். ஸோ 30 தான் அதிகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு 10,000 வந்துச்சுன்னா இந்த இந்த ரெண்டுத்துலயும் நீங்க கால்குலேட் பண்ணீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது நீங்க வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ண வேணா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 30,000 இருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்க விச் எவர் ஹையர்னு போட்டிருப்பீங்க. இங்க ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 20,000 இருந்ததுன்னா நீங்க இங்க 20,000 தான் எடுக்கணும். ஏன்னா விச் எவர் இஸ் லெஸ்ஸர், எது கம்மியா இருக்கோ அதுதான் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெஸ்ஸருக்கும் இந்த இதுக்கும் எது ரொம்ப அதிகமா இருக்கோ அது நீங்க இங்க போடணும். விச் எவர் இஸ் ஹையர்ல நீங்க அது போடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்ரியலைஸ்ட் ரெண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்ட் பேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேக்கண்ட். எப்படின்னா லைக் ரெண்டு ரெண்டு மாசம் வந்துட்டு வேக்கண்டா இருக்கு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் டூலெட் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி. அது வந்து 1 மந்த் 2 மந்த் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நீங்க வந்துட்டு ஆக்சுவல் ரெண்ட் கூட மைனஸ் பண்ணணும். இங்க ஆக்சுவல் ரெண்ட் கூட இதை மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது ரெண்டுத்தையும் இது ஃபேர் ரெண்டலுக்கும் முனிசிபல் வேல்யூக்கும் எது அதிகமா இருக்கோ அது இங்க போடணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் போட்டுட்டு இது ரெண்டுத்துக்கும் எது கம்மியா இருக்கோ அது இங்க போடணும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆக்சுவல் ரெண்ட் கூட வந்துட்டு எது அதிகமா இருக்கோ அதை வந்துட்டு எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அன்ரியலைஸ்ட் ரெண்ட் எவ்வளவு எத்தனை மாசமோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5,000க்கு ஒரு 3 மந்த்ஸ்னா 15,000. இந்த இந்த விச் எவர் ஹையருக்கும் இந்த 15,000 மைனஸ் பண்ணும். 15,000ன்றது நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். லைக் அந்த மாதிரி கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து உங்க பாத்தீங்கன்னா நான் எங்க மாத்துல ஆக்சுவலி இது கிராஸ் ஆனுவல் வேல்யூ தான். ஸோ இப்போ இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் போட்டுடணும். இங்க இருக்கிற அமௌண்ட் அப்படியே இங்க கொண்டு வந்து போட்டுருணும். நான் உங்களுக்கு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஷீட்ல இதுதான் அது. ஸோ தேர்ட் ஷீட் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ லெஸ் முனிசிபல் டாக்ஸஸ் இதுவும் எல்லாமே கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க guys. நீங்க எதுவுமே கவலையே பட வேணாம். ஸோ இது கூட இதை மைனஸ் பண்ணிட்டு அதாவது லெஸ் பண்ணக்கூடாது. அதாவது எப்படின்னா நீங்க இங்க இந்த கான்செப்ட் இங்க கொண்டு வராதீங்க. ஜஸ்ட் நீங்க மைனஸ் பண்ணாலே போதும். மேல ஒரு 10,000 இருக்கு, கீழே ஒரு 2,000 இருக்கு முனிசிபல் டாக்ஸஸ்னா ஃபேர் ஆனுவல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 வரும். ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் புரியறதுக்கு. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஹெச்னு கொடுத்ததுனால உங்களுக்கு புரியாது. ஸோ லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் யூஎஸ்னா அண்டர் செக்ஷன் 24A 30% ஃபேர் ஆனுவல் வேல்யூ. இப்போ என்னன்னா இந்த ஃபேர் ஆனுவல் வேல்யூ 8,000னா அதுல 30%. 8,000 30%னா 2,400. 2,400க்கு 8,000 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து பாத்தீங்கன்னா 2 lakhsக்கு மேல ஒரு வருஷத்துக்கு இருக்கக்கூடாது கைஸ். 2 lakhsக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்கு அதுக்கு கம்மியா 1,99,000 கூட இருக்கலாம். பட் 2 lakh இருக்கக்கூடாது. அதுக்கு அது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்க சம்மிலே வந்துட்டு உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணணும்னா லைக் 2,12,000 அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க எடுக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த ஒரு 12,000 மட்டும் எடுத்தா போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் நான் உங்களுக்கு இதை பத்தி இன்னொரு பிரீஃபா சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் ப்ராப்ளம் சால்விங் கூட போயிடலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின். இந்த ஏ அண்ட் பி காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ ப்ராப்ளம் சால்விங் வந்து பாத்தீங்கன்னா சி அண்ட் டி அண்ட் இஎன்எஃப். ஏன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சு தான் நீங்க இதை போட முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது முனிசிபல் வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, விச் எவர் இஸ் ஹையர் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மட் டோட்டலா கிளியரா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க அமௌண்ட்ஸை நீங்க பிளேஸ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்போ இந்த கால்குலேஷன் ஆஃப் ஐஎஃப்ஹெச்பி என்னன்னு கேட்பீங்க. ஐஎஃப்ஹெச்பி அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா 50,000 கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம 50,000 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபேர் ரெண்டல் வேல்யூ 40,000. ஸோ 40,000. ஸோ இதுல வந்து விச் எவர் இஸ் ஹையர் 50,000 தான் ஹையர். ஓகே. அப்போ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 30,000. அது 30,000 நீங்க போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுல எது விச் எவர் இஸ் லெஸ்ஸர். ஸோ இதுதான் லெஸ்ஸர். 30,000 தான் லெஸ்ஸர். ஆக்சுவல் ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 45,000. ஸோ இங்க 45,000 நான் இங்க போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்துல எது அதிகம் விச் எவர் இஸ் ஹையர். இங்க 45,000 தான் ஹையர். ஓகே.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்ரியலைஸ்டு ரெண்ட் ஃபார் 1 மந்த். 1 மந்த் வந்துட்டு லைக் வேக்கண்டா இருந்திருக்கு. ஸோ அதுக்கு 5000. ஸோ இங்க 5000. ஸோ 45,000 மைனஸ் 5000 உங்களுக்கு எவ்வளவு வரும்? 40,000. ஸோ நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மொத்தமாவே ஒரு 1 மினிட் கூட நான் எடுத்துருக்க மாட்டேன் ஆக்சுவலி. ஜஸ்ட் ஒரு 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 50 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 40,000 இங்க அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே, இங்க 40,000. இது எல்லாமே வந்து ஃபார்முலா கைஸ், எதுவும் இல்லை. இஸ் ஈக்குவல் டு பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முனிசிபல் டாக்ஸஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4,500. ஸோ இங்க 4,500 அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்க ஃபார்மேட்டை போட்டீங்கனாலே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ 35,500ல 30% எடுக்கணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 30% எடுக்கணும் கைஸ். இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட இதுல போட முடியாது. ஸோ நான் உங்களுக்கு வந்து இதுல கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 35,500 இன்டூ 30%. வந்து பாத்தீங்கன்னா 10,650 சொல்றாங்க. ஸோ 10,650. 10,650. ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து பாத்தீங்கன்னா 20,000 இருக்கு. ஸோ அந்த 20,000 நான் இங்க கொண்டு வந்துடுறேன். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே கிடைச்சிச்சு. ஆன்சர் வந்துட்டு இன்கம் கால்குலேஷன் ஆஃப் ஐஎஃப்ஹெச்பில வந்துட்டு 4,850. 4,850 தான் இந்த அமௌண்ட்டோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் 6 to 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா லைக் பிகாம்ல அந்த மாதிரி வரும். சிஎம்ஏ லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு இதோட கொஞ்சம் அட்வான்ஸா கேட்பாங்க. நான் வேணா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடும்போது நான் உங்களுக்கு பத்தி இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லைக் கொஞ்சம் இதுக்கப்புறம் டைரக்ட் டாக்ஸ் வெறும் லா மட்டும் எடுத்துட்டு இருந்தா நிறைய பேருக்கு வந்துட்டு செட் ஆகாது. ஏன்னா லா வந்துட்டு நிறைய பேருக்கு அது ட்ரை சப்ஜெக்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைக் டைரக்ட் டாக்ஸ் வரும், காஸ்ட் அக்கௌண்டிங் வரும், எல்லாம் ப்ராக்டிக்கலா போறோம் இதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டைரக்ட் டாக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.